பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ ஜனமே, எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சு. உலகத்துக்கு முடிவு வந்துருச்சு. உங்க போராட்டங்களுக்கு முடிவு வந்துருச்சு. உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு வந்தது. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்தமாய் வாழ்வதிலே ஜாக்கிரதையா இருங்கள். தேவனை அண்டிக் கொள்வதிலே ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ளாய் ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் முடிவுக்கு வந்துவிட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க கைவிடப்பட விடாதபடிக்கு, நீங்க கைவிடப்பட்டு விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜெபம் பண்ணுவதிலும் சத்தியத்திலே நடப்பதிலும் வேத வசனத்தின்படி நடப்பதிலே நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. அநேக துருபதேசங்கள் பரவி விட்டது. தேவனுடைய வருகையை குறித்தான காரியங்கள், தவறான போதனைகள் நீங்க தேசங்களில் பரவி விட்டது. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, இன்னைக்கு தேவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக, கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் நீங்க ஜாக்கிரதை உள்ளவரா இருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சு. உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.